இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரை மாலையிலும் நடத்த சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுவையில் வரும் 16ஆம் தேதி துவங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடந்தது. குழு உறுப்பினர்கள் துணை சபாநாயகர் TPR செல்வம், முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், அன்பழகன், நாசிம், சட்டசபை செயலர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் சட்டமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை பேச வசதியாக சட்டசபை கூடும் நாட்களை அதிகப்படுத்த வேண்டும் என அதிமுக சட்டமன்ற தலைவர் அன்பழகன் வலியுறுத்திட, அதற்கு சபாநாயகர் வரும் 31ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தை முடிக்க இருப்பதால் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பேசுவதற்கு வசதியாக மாலையிலும் கூட்டத்தை நடத்துவதாக உறுதியளித்தார். இதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டபடி வரும் 16ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. 21 மற்றும் 23ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதமும், 24ஆம் தேதி முதல் துறை வாரியான விவாதமும், இதில் கேள்வி பதில் இடம்பெறும். மேலும் கடைசி நாளான 31ஆம் தேதி அரசு மற்றும் தனிநபர் தீர்மானம் இடம்பெறுகிறது. புதுவை பிரெஞ்சு குடியரசு தின விழாவினை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு சதுக்கத்தில் இரு நாட்டின் பாரம்பரிய முறைப்படி கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர்க்களத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு சதுக்கத்தில் பிரெஞ்சு மற்றும் புதுவை அரசு சார்பில் கொடி வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இதனை முன்னிட்டு பிரெஞ்சு கன்சல் மோன்ஷியா பாஸ்கல் பியூரெல் தலைமையில் பிரெஞ்சு பிரதிநிதிகளும், புதுவை அரசு சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் மூர்த்தி, துணை செயலர் டொமினிக் சேவியர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து கொடி வணக்கம் செலுத்தினர். பின்னர் பேண்ட் இசையுடன் பிரெஞ்சு மற்றும் இந்திய கொடி பாரம்பரிய முறைப்படி ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு பிரதிநிதிகள், புதுவை வாழ் பிரெஞ்சு மக்கள், சங்க தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை சட்டசபை வளாகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி மற்றும் துறை செயலர்கள், அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு 3000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் இந்த நிதிக்கான பட்ஜெட்டினை அதிகாரிகள் தயாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பட்ஜெட்டிற்கு முழு வடிவம் கொடுப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. புதுவை பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலகம் முன்பு ஒற்றை காலில் நின்று நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். பணிமூப்பு பட்டியலை உடனடியாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பொதுப்பணித்துறை முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஒற்றை காலில் நின்றபடி நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் முரளி ஸ்டாலின் தலைமையில் பொது செயலாளர் சாதிக் பாஷா முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து நிர்வாகிகள் வாழ்த்தி பேசினர். நிறைவில் பொருளாளர் பொன்முடி நன்றி கூறினார். புதுவை பிரெஞ்சு குடியரசு தினத்தை முன்னிட்டு தீப ஒளி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. புதுச்சேரி பிரெஞ்சு குடியரசு தினத்தை முன்னிட்டு தீப ஒளி ஊர்வலம் ஓய்வு பெற்ற போர் வீரர் சிவா பிரதீபன் தலைமையில் நடந்தது.
கப்ஸ் கோவிலிருந்து புறப்பட்ட தீப ஒளி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலை சென்று பின்னர் பிரெஞ்சு தூதரகத்தை சென்றடைந்து அங்கு தீப ஒளி ஏற்றப்பட்டது. ஊர்வலத்தில் ஓய்வு பெற்ற போர் வீரர்கள், பிரெஞ்சு குழுக்கள், அப்சி காரைக்கால் குழு, ஏனாம் குழு உள்ளிட்ட ஓய்வு பெற்ற போர் வீரர்கள் மற்றும் புதுவை பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை வந்துள்ள ஒடிசா மாநில வனத்துறை அமைச்சர் தேவி பிரசாத் மிஸ்ரா அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து பேசினார். ஒடிசா மாநில வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தேவி பிரசாத் மிஸ்ரா 3 நாள் பயணமாக புதுவை வந்துள்ளார். அவர் சட்டசபை சென்று அமைச்சர் தியாகராஜனை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சர் தியாகராஜன் ஒடிசா அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் இரு மாநில அரசுகளும் எப்படி இணைந்து பணியாற்றுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் நடைபெற்ற கலைமேடை திறப்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் உழவர்கரை நகராட்சி பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 4,69,800 ரூபாய் மதிப்பீட்டில் கலைமேடை கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கலைமேடையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கண்ணன், பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நீத்தார் இறுதி சடங்கு மண்டபம் கட்டப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மண்டபத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் தொகுதியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் தியாகராஜன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் பேட்டில் 9,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணி, பாகூரில் 6,91,061 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் நடைபாதை, 2,63,060 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை, 1,91,454 ரூபாய் மதிப்பீட்டில் அபிராமி நகர் உட்புற சாலை, 3,90,623 ரூபாய் மதிப்பீட்டில் பத்மினி நகர் உட்புற சாலையை மேம்படுத்தும் பணி, 1,31,625 ரூபாய் மதிப்பீட்டில் சந்தோஷ் நகரில் உட்புற சாலை, 2,03,420 ரூபாய் மதிப்பீட்டில் அன்னை நகரில் உட்புற சாலை, 5,72,337 ரூபாய் மதிப்பீட்டில் கோவில் தோப்பு சாலையை மேம்படுத்தும் பணி, 1,54,676 ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை வீதியில் சைடு வாய்க்கால் கட்டும் பணி போன்ற பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பஞ்சாயத்து ஆணையர், பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் வீட்டை உடைத்து மர்ம ஆசாமிகள் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நெல்லித்தோப்பு அண்ணா நகர் விரிவாக்கம் 6வது தெருவில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஸ்பின்கோ மில் அதிகாரி மோகன் தனது மகன் மற்றும் மகள் பெங்களூரில் வசிப்பதால் வீட்டின் மேல் தளத்தை ரமணி என்பவருக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு கீழ்ப்பகுதி வீட்டை பூட்டிவிட்டு பெங்களூர் சென்றிருந்தார். அவரது வீட்டிற்கு வந்த தபால்கள் கதவு அருகே குவிக்கப்பட்டிருந்ததால் வீட்டில் யாருமில்லை என நோட்டமிட்ட மர்ம ஆசாமிகள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று அலமாரியை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு ரமணி ஓடிவர கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததும் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து வீட்டை பார்வையிட்டு கைரேகை பிரிவு நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் தின விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர் தின விழாவாக புதுவையில் கொண்டாடப்படுகிறது. அதன்படி அரியாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் தின விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து கிராம கல்விக்குழு தலைவர் முருகராஜ், ஊர் முக்கிய பிரமுகர் பாஸ்கரன், கிராம கல்விக்குழு மகளிர் பிரதிநிதி கமலாதேவி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் ஆசிரியர் ரகுநாதன் நன்றி கூறினார்.
புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய சீனியர் தென்மண்டல சாப்ட்பால் போட்டியினை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார். புதுவை அமெச்சூர் சாப்ட்பால் விளையாட்டு கழகம் சார்பில் தேசிய சீனியர் தென்மண்டல சாப்ட்பால் போட்டியின் துவக்க விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடந்தது. 6 மாநிலங்களை சேர்ந்த 350 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் போட்டியில் முன்னதாக வீரர் வீராங்கனைகளின் அணி வகுப்பினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் சபாபதி கொடியசைத்து துவக்கி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பின்னர் சிறப்புரையாற்றி போட்டியினை துவக்கி வைத்தார். விழாவில் இந்திய சாப்ட்பால் கழக துணைத் தலைவர் சோதன்கர், பொதுச் செயலாளர் பிரவீன் அனோகர், சுற்றுலா வளர்ச்சி கழக இயக்குநர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு MACP உடனடியாக வழங்கிட வேண்டும், அனைத்து நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளின் ஊழியர்கள் சங்க சம்மேளனம் சார்பில் நிர்வாகி ஜோசப் அந்துவான் தலைமையில் சம்மேளன சேகர், பாலமோகனன், ஆனந்தராசன் உள்ளிட்டோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன பேரணி கம்பன் கலையரங்கிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதியில் வழியாக சென்றது. பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் வரும் 5ஆம் தேதிக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 6ஆம் தேதி முதல் தொடர் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். புதுவை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுவை வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் சன்னதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டு ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்கார ஆராதனையுடன் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேலதாள இசையுடன் திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இதில் இறை அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு இறையருள் பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.